மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். விதியின் நாயகன், கர்ம பலன்களை அள்ளித்தரும் நீதியின் தேவன், சனி பகவானின் ஆசி பெற்ற மகர ராசி நேயர்களே, இந்த பதிவிற்குள் நாம் நுழையும் முன்பாக தடைகளை தகர்க்கும் அந்த தணிகை வேலனை மனதார நினைப்போம். ஓம் சரவணபவா, ஓம் முருகா போற்றி. உங்களை காக்கும் அந்த முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் விதியினால் ஏற்பட்ட வழிகளை துடைத்து மதியினால் வெல்லும் வலிமையை தருவார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இந்த வாழ்வியல் மாற்றங்களை நாம் அணுகுவோம். காலபுருஷ தத்துவப்படி இது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. விடாமுயற்சியின் சிகரம். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை நீங்கள் ஓய்வெடுக்க மாட்டீர்கள். மற்றவர்கள் இது சாத்தியமே இல்லை என்று கைவிட்ட காரியங்களை கூட உங்கள் நுணுக்கமான திட்டமிடலால் சாதித்து காட்டுவீர்கள். இரகசியங்களின் பெட்டகம். உங்கள் மனதிற்குள் 1000 போர்க்களங்கள் நடந்தாலும் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையை மட்டுமே வைத்திருப்பீர்கள். உங்கள் பலவீனம் எது என்பதை எதிரி கூட தெரியாமல் மறைப்பதில் நீங்கள் கில்லாடி. உணர்வுகளின் தீவிரம். காதல், கோபம், நட்பு என எதுவாக இருந்தாலும் உங்களிடம் அது 100% உண்மையாக மட்டுமே இருக்கும். குறிப்பாக ஒருவரின் நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக எதையும் தியாகம் செய்யும் துணிச்சல் உங்களுக்கு உண்டு. சனி பகவானின் தத்துவம். ஏன் இந்த சோதனைகள்? மகர ராசியின் அதிபதியே சனி பகவான்தான். தந்தை மகனை திருத்துவது போல தன் சொந்த ராசிக்காரர்களை செதுக்குவதற்காகவே அவர் 7.5 சனியாக வந்து சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். கிரகங்களின் பார்வை. தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் குடும்ப உறவுகளில் சில மாற்றங்களையும் அவர் ஏற்படுத்துவார். பதவி வரும்போது பணிவு. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைப்பவன் ஒவ்வொரு செங்கலையும் சராசரியாக அடுக்க வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு பணத்தையும் பதவியும் தரும் முன் உங்களை ஒரு நெருப்பில் இட்ட தங்கமாக மாற்றுகிறார். 7.5 சனியின் கடந்த கால பாடங்கள். நீங்கள் இழந்ததும் பெற்றதும். சில கடந்த ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவித்த மனவேதனைகள், பண நெருக்கடிகள் மற்றும் உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட துரோகங்கள் ஏராளம். நம்பிக்கை துரோகம். நீங்கள் யாரை உயிராக நினைத்தீர்களோ அவர்களே உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். பொருளாதார தடை. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவித்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உங்களை வீழ்த்துவதற்காகவே அல்ல, உங்களை சுற்றியுள்ள போலி முகங்களை அடையாளம் காட்டவே. இனி இந்த துன்பங்கள் அனைத்தும் காணல் நீர் போல மறையப் போகிறது. எதிர்கால மாற்றங்கள். வசந்தம் வீசும் காலம். இனி வரப்போகும் காலம் உங்களுக்கு ஒரு புரட்சி காலமாகும். சனி பகவான் உங்களுக்கு இப்போது முன் யோசனை என்ற ஆயுதத்தை தருகிறார். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை. திருமணமாகாமல் தடைகளை சந்தித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு குருவின் அருளாலும் சனியின் கர்ம வினையாலும் நல்ல வரன்கள் அமையும். ராகு கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தடைப்பட்ட சுப காரியங்கள் இனிதே நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பிகளுக்கு மழலை செல்வம் கிட்டும். பூர்வீகம் மற்றும் சொத்துக்கள். பல ஆண்டுகளாக இழுப்பறியில் இருந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பாகப்பிரிவினை விஷயங்களில் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். தொழில் மற்றும் வருமானம். நீங்கள் செய்யும் வேலையில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். பதவி உயர்வு. உங்கள் திறமையை மேலதிகாரிகள் அங்கீகரிப்பார்கள். சுய தொழில். புதிய தொழில் முதலீடுகள் செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். லாபம் மெதுவாக தொடங்கினாலும் அது நிலையானதாகவே இருக்கும். வெற்றிக்கான வாழ்வியல் இரகசியங்கள். நீங்கள் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சில நடைமுறை உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்போம், ஆனால் மறக்க வேண்டாம். உங்களை அளவைத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியக்கும் காலம் வரும். அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் போது
அவர்கள் மன்னித்து விடுங்கள், ஆனால் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதீர்கள். சமூக வலைத்தள எச்சரிக்கை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷப்படுவதாக இருப்பதை விட கஷ்டப்படுவது போல காட்டிக்கொள்வதே சில சமயங்களில் உங்களுக்கு நலனுக்கு நல்லது. பொறாமை பார்வைகள் உங்கள் வளர்ச்சியை பாதிக்காமல் இருக்க இது ஒரு தந்திரம். தன்னம்பிக்கை. உங்களை விட உங்களை யாராலும் சிறப்பாக வழிநடத்த முடியாது. அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்பதை விட உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். ஜோதிட ரீதியான கூடுதல் விளக்கங்கள். மகர ராசியினருக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கும். நட்சத்திர சஞ்சாரம். தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது சனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தும். நட்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம், மீனம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளுடன் நீங்கள் மேற்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். பரிகாரங்கள். விதியை மாற்றும் வழிகள். எந்த ஒரு கஷ்டத்தையும் இறையருளால் கடக்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கான எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இங்கே. விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் 5 முறை தோப்புக்கரணம் போட்டு ஓம் கணபதியே நமக என்று சொல்லுங்கள். தடைகள் விலகும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் சாற்றி வழிபடுவது உங்கள் மன பயத்தை போக்கும். தர்மம். இது முக்கியமான பரிகாரம். உங்கள் வசதிக்கேற்ப பார்வை சவால் கொண்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களையோ உணவையோ வழங்குங்கள். ஒரு பேனா அல்லது பென்சில் வாங்கி கொடுப்பது கூட உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். இவ்வளவு நேரமாக மகர ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள், வரப்போகும் மாற்றங்கள் மற்றும் சனி கிரகத்தின் அருளாசிகளை பற்றி விரிவாக பார்த்தோம். மகரம் ராசி நேயர்களே, நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களுக்கு கொடுத்த கசப்பான அனுபவங்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக செதுக்குவதாகத்தான். இனி வரும் காலம் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் காலமாகவும் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் காலமாகவும் அமையப் போகிறது. யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பாமல் உங்கள் சுய உழைப்பையும் இறை நம்பிக்கையும் மட்டுமே துணையாக கொண்டு முன்னேறுங்கள். நாம் பார்த்த எளிய பரிகாரங்களை மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு உதவுதல் மறக்காமல் பின்பற்றுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நேர்மறை எண்ணத்தோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.